Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டான கிளாத் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு DIY பண்ண போறோம். சோ அதுவும் நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்ட பாட் ஹோல்டர் எப்படி பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம இட்லி சட்டியில இருந்து அந்த தட்டை தூக்கும்போது அந்த கை ஆவி அடிக்கும் இல்லனா சுட்டு விட்டுரும் இல்லையா? சோ அந்த மாதிரி சுடாம இருக்க இந்த பாட் ஹோல்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். சோ வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. திக்கான கிளாத்தா பார்த்து எடுத்துக்கோங்க. சோ இந்த பக்கத்துல ரெண்டு பீஸ் ஓவல் ஷேப் நான் வரைஞ்சிருக்கேன். எவ்வளவு அளவுன்னு நான் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு கம்மியாவே இருக்கு. நீங்க 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா தையலுக்கு போகும். இதில் ஒரு 4.25 இருக்குது அகலம். ஸோ ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் சைஸை பெருசாக்காதீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டும் 4 கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் முள்ளை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல திக்கான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே சைஸுக்கு. இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜீன்ஸ் கிளாத்து கீழே வச்சுட்டு அந்த காட்டன் கிளாத் ரெண்டையுமே மேலே வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட கிச்சனுக்கு இட்லி பாத்திரத்தை தூக்கிறதுக்குன்னு இல்லை, ஹாட்டாக இருக்கிற சூடான எல்லா பாத்திரத்தையுமே நம்ம இதை வச்சு தூக்கலாம். கருத்துணி யூஸ் பண்ணுறதுக்கு பதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, 1லேருந்து ஒரு 2 செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றிலும் ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இருக்கிற இந்த பீஸை இந்த மாதிரி நம்ம தைக்கணும். ஸோ நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் டிசைனாக ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி அந்த கீழ் பீஸை வச்சுட்டு மேலே இந்த 2 பீஸுமே வச்சுருங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஓரத்தை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா அகைன் திரும்பியும் பாருங்கள், உங்களுக்கு அந்த தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், ஓவல் ஷேப்பில் நம்ம தைச்சாச்சு. கையை விட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஓரம் தைக்கிறதுக்கு எப்பவும் போல் ஈஸியான மெத்தட். வேஸ்ட்டாக இருக்கிற உங்கள் கிட்ஸோட இந்த டிஷர்ட் அந்த மாதிரி கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுட்டு நறுக்கிக்கோங்க. நீளமாக நறுக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சி அப்படியே திருப்பி தைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். எப்படி நான் தைக்கிறேனோ ஸோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னாக்கா இப்போ நான் பண்ணின எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் ஊசி நூல் வச்சு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் துவைச்சி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியில் தான் வாங்கணும்னு இல்லை, ஸோ கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கிளாத் வச்சு நம்ம இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே திருப்பிட வேண்டியது தான். திருப்பிட்டு தைச்சிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஓரங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவல் ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்லோவாகவே தான் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ சீக்கிரமாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம சேனலில் வர டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான DIYக்கெலாம் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ஓவல் ஷேப்பில் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் நம்ம தையல்
தையலை விட்டுட்டு அதுக்கு இந்தாண்ட இருக்கிற பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையலை கட் பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நாட் மாதிரி வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கும் இந்த பனியன் கிளாத்லேயே நான் இந்த மாதிரி தச்சு ஒரு நாட் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து மேலே வைப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சா நம்ம இட்லி எடுக்கும்போது சரியாக வராது. ஸோ அதுக்காக இதில் வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ சைடில் இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நான் அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்படி தான் நம்ம பிடிச்சி இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சமாக கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கலர் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இந்த கலர்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க. நம்ம தச்சு முடித்தோம் இல்லையா? ஸோ அதோடு விட்டுடுங்க. சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கைகள் சுடாமல் நீங்கள் வந்து இட்லி எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக் பண்ணி இன்னுமே என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.